வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது பிரேசிலில் உள்ள உலகிலேயே மிக ஆபத்தான தீவாக கருதப்படும் ஸ்னேக் ஐலண்ட், இல்ஹா டா கெய்மாடா கிராண்டே பற்றிதான். இந்த தீவுக்கு ஏன் ஸ்னேக் ஐலண்ட் என்று பெயர் வந்தது? காரணம், இங்கு ஆயிரக்கணக்கான விஷப்பாம்புகள் வாழ்கின்றன. குறிப்பாக இங்கு மட்டும் காணப்படும் கோல்டன் லான்ஸ்ஹெட் என்ற மிக கொடிய விஷப்பாம்பு உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒன்றாக கருதப்படுகிறது. பிரேசிலின் கடற்கரையிலிருந்து சுமார் 30 முதல் 35 கிலோமீட்டர் தொலைவில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் மிகவும் ஆபத்தான தீவுதான் ஸ்னேக் ஐலந்து என அழைக்கப்படும் இல்ஹா டா கெய்மாடா கிராண்டே. இந்த தீவு உலகம் முழுவதும் புகழ் பெற்றதற்கான முக்கிய காரணம் இங்கு வாழும் எண்ணற்ற விஷமுள்ள பாம்புகளே. குறிப்பாக கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர் என்ற மிக ஆபத்தான மற்றும் அரிய வகை பாம்பு இந்த தீவில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த பாம்பின் விஷம் மனித உடலில் உள்ள திசுக்களை வேகமாக சேதப்படுத்தும் தன்மை கொண்டது. சில நிமிடங்களிலேயே உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த முடியும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் உயர்ந்த போது இந்த தீவு பிரேசிலின் நிலப்பகுதியிலிருந்து பிரிந்தது. அதன் பின்னர் இங்கு இருந்த பாம்புகள் நிலத்தில் வாழும் விலங்குகளை வேட்டையாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன. உணவிற்காக அவை தீவுக்கு வரும் பறவைகளையே நம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் அவற்றின் விஷம் மேலும் சக்தி வாய்ந்ததாக பரிணாம வளர்ச்சி பெற்றது. ஒரு காலத்தில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு இருந்ததாக கூறப்படும் அளவிற்கு இங்கு பாம்புகளின் அடர்த்தி அதிகமாக இருந்தது. அதனால் இந்த தீவு மனிதர்கள் வாழ முடியாத இடமாக மாறியது. இந்த தீவின் ஆபத்துகளை கருத்தில் கொண்டு பிரேசில் அரசு பொதுமக்கள் யாரும் இந்த தீவிற்கு செல்லக்கூடாது என்று கடுமையான தடை விதித்துள்ளது. தற்போது விஞ்ஞானிகள் மற்றும் உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே சிறப்பு அனுமதியுடன், பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த தீவிற்கு சென்று ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். பயமூட்டும் பெயரும் ஆபத்தான சூழலும் இருந்தாலும் ஸ்னேக் ஐலந்து அறிவியல் உலகிற்கு மிக முக்கியமானது. ஏனெனில் இங்கு உள்ள பாம்புகளின் விஷம் புதிய மருந்துகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு உதவுகிறது. எனவே ஸ்னேக் ஐலந்து என்பது பயமும் ஆச்சரியமும் கலந்த இயற்கையின் ஒரு அபூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஸ்னேக் ஐலண்ட் பற்றி ரொம்ப நன்றாக தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், காமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும். அடுத்ததாக இன்னும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை. நன்றி.